வெளில இருப்பாங்க. அதாவது உங்களை எல்லாம் பார்த்து உற்சாகத்துல பிளான் பண்ணதெல்லாம் மாறி போச்சு. அதாவது என்னன்னா, நம்ம படுக்க ஆரம்பிச்சு நடத்திருப்போம். நேற்று வந்து எம்சிஏல நடந்தது, தலைவர்கள்லாம் இல்லை. நேற்று செல்வி நம்மளுடைய சொசைட்டி பிரசிடென்ட் நடத்தினாங்க. ஒரு பெரிய கோஷம் போட்டு அந்த ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாங்க. ஸோ நாங்கள் முடிவு பண்ணோம் நம்மளும் அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. All India Audit and Accounts Officers Association Zindabad. All India Audit and Accounts Officers Association Zindabad. Workers Unity Zindabad. Workers Unity Zindabad. CCGGO Zindabad. CCGGO Zindabad. Up our flag. Up our flag. Down bureaucracy. Down bureaucracy. All India Audit and Accounts Officers Association Zindabad. Pensioners Forum Zindabad. Pensioners Forum Zindabad. இதுதான் ரொம்ப ஆப்டா இருக்கும் எனக்கு. இன்றைக்கு வந்து இது ஒரு மனதுக்கு ரொம்ப வந்து நாங்கள் என்ன சொல்ல குஷின்னு சொல்லலாம். ஏன் இந்த குஷி வந்ததுனாக்கா, எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்னோட தேங்க்ஸ் வந்து வெங்கட்ராமனுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு நாங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன். லாஸ்ட் டைம் நடந்தது போன ஆகஸ்ட் 12 இதே மாதிரியான ஒரு கூட்டம் நடத்தியிருக்கோம். அதை ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு எவ்வளவு நிஜமாவே சொல்லி எவ்வளவு அற்புதமாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. ஒரு பொதுவாக ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணும்போது ஒரு டென்ஷன் இருக்கும் லைட்டாக. ஆனால் அதை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த ஒரு டென்ஷன் எனக்கு இல்லை. நம்ம மக்களை எப்போ சந்திக்க போகிறோம், அவங்கள பற்றி எப்போ பேச போகிறோம், அந்த கெட் டுகெதர் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு உற்சாகம் தான் இருந்துகிட்ருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து குவார்ட்டர்லி நடத்துகிற ப்ரோக்ராம். இப்போ நாங்கள் இருந்தபொழுது நம்மளுடைய பழைய ஃபார்மர் லீடர் வி நாகராஜன் அவர் வந்து 1968 ப்ரோக்ராம்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு இல்லையா. இப்போ வந்து இஎஸ் ஜோசஃபோடைய கண்டனன்ஸ் மீட்டிங் நடக்கும்போது கூட அவர் நம்ம கூப்பிட்டுருந்தோம். நான் அவரோட அடிக்கடி பேசிட்டு இருக்கிறது உண்டு. இப்போ ஃபோன் பண்ணிட்டு இந்த வாரம் வந்து டாட்டர்ஸ் வீக், நீங்களும் எங்கள் பொண்கள் மாதிரி தான், உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அப்பா மாதிரி ஒருத்தர் வந்து வாழ்த்து சொல்லும்பொழுது ரியலாகவே வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தது. அவர்கிட்டையும் சொன்னேன் இந்த மாதிரி நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த மாதிரியான ப்ரோக்ராமை நான் இருக்கும்போது தான் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னார். அதுவும் அந்த வரலாற்று தகவலும் நமக்கு கிடைச்சது. ஸோ ஒரு தந்தையோடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிற மாதிரி இன்றைக்கி அமைந்தது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்போவுமே நமக்கு வந்து நம்ம ஆஃபீஸ் ஆகட்டும், நம்ம சங்கம் ஆகட்டும், இந்த என்ன சொல்லுவாங்க, கடலை ஆழ்கண்டா சமுத்திரம் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான நமக்கு வந்து நம்ம தோழர்கள் கூட்டத்தில் இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், மகிழ்வான விஷயம், உற்சாகம் அளிக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால தான் நம்ம வந்து நிறைய கூட்டங்கள், எந்த கூட்டம் யார் நடத்தினாலும் போய் உட்கார்ந்தாலும் ஆகட்டும், இல்லை ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதும் ஆகட்டும், அந்த மகிழ்ச்சிக்காக, அந்த கூடுதலுக்காக. பட் 1 இயர் கழித்து நடத்துறது ஒரு விதத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் மதிப்பு கேட்டுக்கிறோம். ஆனால் அதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குனாக்கா, நிறைய பேரை வந்து ஒரே இடத்துல மீட் பண்ண முடியுது. அந்த பேட்ச் போயிட்டாங்கன்னா அப்படியே போயிடுது. இன்னொரு உண்மையும் நம்ம பேசிடலாம், ஏன்னா எல்லாருமே நம்ம க்ளோஸ் காம்ரேட்ஸ் தான். கூட்டம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டைம் நடத்தினாலும் ஈவினிங் நடத்தி பார்த்தோம். அப்பவும் இந்த ரெடியல் காம்ரேட்ஸ் தான் வந்தாங்க. சர்விங் காம்ரேட்ஸ் வந்து அவசரமாக கிளம்புற மாதிரி இருந்தது. சரி, அவங்க அவ்வளோ அவசரமாக கிளம்புறாங்க, அவதியாக போகணும், நைட் ஆகிடும், மழை வந்துடும், ஒரு நாள் டைம் எடுத்து சனிக்கிழமை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இதை நடத்திட்டு இருக்கோம். இப்போ கூட ஏன் வந்து சனிக்கிழமை நடத்துகிறோம், ஒரு நாள் ஒர்க்கிங் டே நடத்தலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்தது. பட் இதுதான் நம்ம லெஷர்லியாக நடத்த முடியும். வரவங்க வந்து எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணி
ஒரு நாள் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதை முடிவு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எங்களோட லிஸ்ட்டு வந்து 50, இன்க்ளூடிங் போன பேட்சில் விட்ட வர முடியாதவங்க, ரிட்டையர் ஆன நம்மளுடைய ஃபார்மர் லீடர்ஸ், ஃபெட்டர்னல் ஆர்கனைசேஷன் லீடர்ஸ், சொசைட்டி லீடர்ஸ், இவங்கெல்லாம் சேர்த்து எங்கள் லிஸ்ட் வந்து 50. ஒரு 30 பேர் வரதாக தகவல் கொடுத்துருக்காங்க. ஒரு 20 பேர் 25 பேருக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 பேருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து டி பால் சார் வராரு. மோகன் சாருக்கு வந்து உடம்பு சரியில்லையாம். அவர் இந்த ப்ரோக்ராம்காக தான் அவருடைய அந்த EAPA ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணியிருக்காரு. பட் அவருடைய உடல்நிலை அதை வச்சுட்டு அவர் நிறைய வேலைகள் செய்கிறதுனால இன்றைக்கு வந்து முதுகு வலியும் மற்ற பிரச்சனைகளாலும் வர முடியல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பட் டி பாலு சார் வந்துட்டு இருக்காரு. அவருக்கும் வந்து காலில் ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கிறதாகவும் இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவர் வந்துட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் இருக்குது. எல்லாத்தையும் விட நமக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி ஒய் சுதாகரன் நம்மளுடைய இன்னைக்கு இருக்கார். அவர் வந்து டிரான்ஸ்ஃபரில் சென்னை ஆஃபீஸ், நவ் ஹி இஸ் இன் ஆடிட் 2. ஸோ நம்ம ஆஃபீஸ் தான் அவர், நம்ம ஆஃபீஸ் தான். அதே சமயம் இந்த வாரம் அவர் வந்து சென்னையில் ஆடிட் போட்டதுனால இன்னைக்கு அவர் இருக்க சொல்லி கேட்டோம். அவருக்கும் வந்து சொன்னார், முடியலன்னு சொன்னார். இல்லை, நீங்கள் ஒரு தூரம் வந்துட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நமக்காக இன்னைக்கு இருந்துட்டு இந்த வீக் இங்கே ஸ்டே பண்ணுறாரு. ஸோ ஒரு அற்புதமான நிகழ்வாக இதை அமையும் அப்படின்னு நினைக்கிறோம். வந்தவங்க அப்புறம் வந்து நம்ம ராஜலக்ஷ்மி, ராஜலக்ஷ்மின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு சில உபாதைகள், ஒரு கால் ஆப்ரேஷன் நடந்து ரீசெண்டாக ஒரு இழப்புக்கு ஆளாகி, பட் அவங்க வந்திருக்காங்க. அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. 2 பேரையும் வந்து வரவேற்கிறேன். இந்த அளவுக்கு இந்த மாதிரியான இவங்கள மாதிரியான தோழர்களுடைய விஷயங்கள் தான் எங்களை வந்து நடத்துறதுக்கு முடியும். ஒரு கால் கொடுக்கும்போது இல்லை நான் கண்டிப்பாக வந்துடுறேன், எப்படியும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின உடனே எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய காம்ரேட்ஸ் வந்திருக்கீங்க. ரிட்டையர் ஆன பழைய எங்களுடைய லீடர்ஸ், பாலகிருஷ்ணன் சார் வந்திருக்காரு. அந்த பக்கம் நமக்கு நம்மை சிரிக்க வைக்கக்கூடிய மன்னன் KV ஸ்ரீராம் வந்திருக்காரு. இது வந்து நாங்கள் நடத்துகிறோமே தவிர இதில் வந்து 50 or 70% ஒர்க் வந்து வாங்க சார் வாங்க. இதில் வந்து 50% ஒர்க் வந்து காம்ரேட் கோமதி நாயகம் தான் நமக்கு பண்ணி கொடுத்தாரு. இல்லை, நாங்கள் எப்படி உங்களை மேடையில் கூப்பிடுவோம். இப்போ காம்ரேட் மேடைக்கு வரணும். சார் பாலு சார் முன்னாடியே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் மெம்பர்ஸுடைய சஜஷன்ஸ், ஒரு குரூப்பில் ஒரு மெம்பர் ஒரு சஜஸ்ட் பண்ணார். நம்ம போன மீட்டிங் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கியிருப்பார். நம்மளுடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய அறிவுசால் அந்த நீங்கள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு வந்து ரொம்ப வந்து அன்பயஸ்டாக ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கும். ஆண்ட்ரூ பொன்சாகுமார் அவருடைய ஃபேமிலியை கூப்பிடணுன்ற ஒரு சஜஷன் வந்து நாங்கள் கூப்பிட்டோம். அவருடைய சன் இங்கே வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு, ஐடியில் இருக்காரு. ஜோன்னா ஆண்ட்ரூ சாரோட ஒய்ஃபும் மகனும் வந்திருக்காங்க. அவங்களே வரவேற்கிறோம். எங்களுடைய சில கமிட்டி மெம்பர்ஸும் இங்கே இருக்காங்க. பழைய கமிட்டி மெம்பர் வந்து நம்ம மணிமொழி சார், டி சிவகுமார், நம்மலாம் நீலா ஆந்தவே. தென் வந்து சொசைட்டியில் தங்களுடைய பங்கை அளித்து நமக்கு வந்து 2வது சம்பளம் இந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடியவர் வந்து நமக்கு சம்பளம் போகாது. சொசைட்டி, GPF இதெல்லாம் தான் நமக்கு. ஸோ என்ன ஒரு நல்லதோ கெட்டதோ முதல் பேமெண்ட் நம்மளோட வந்து சொசைட்டியோட தான் இருக்கும். அப்படிப்பட்ட சொசைட்டியை நடத்திய முரளிதரன் இங்கே இருக்கார். எல்லாம் MCA வந்து அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா MCAல வந்து இளைஞர்களை தன் பக்கம் ஈர்த்த காம்ரேட் N. வெங்கடாச்சலம் நம்மளோட இருக்கார். அதுக்கப்புறம் வந்து சுப்பிரமணி, அவர் வந்து ஒரு பெரும் போராட்டக்காரர், பழிவாங்கப்பட்டவர், அவர் நம்ம கூட இருக்கார். ப்ளஸ் AG செக்ரட்டரியாக இருந்தவர். அப்படின்னு நிறைய முகங்களோட நிறைய பேர் இங்கே இருக்காங்க. நம்ம வந்து எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்று நம்ம வந்து ஃபார்மல் மீட்டிங்க்கு போயிருக்கோம். நம்முடைய ஆல் இண்டியா ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரி காம்ரேட் சுதாகரன் அவர்களை
மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். காம்ரேட் சுதாகரன் ப்ளீஸ். நமக்கு என்றென்றும் தலைவர், எங்க இருந்தாலும் ஏதோ ஒரு இயக்கம் நடத்திட்டே இருப்பாரு. நம்மளுடைய ஆல் இண்டியா அசோசியேஷனுடைய ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தவர், இன்றைக்கு பென்ஷன் ஃபாரத்தை நடத்திட்டு இருக்கிறவர். எல்லாரையும் வந்து பென்ஷனர் பக்கமும் வந்து சிஜிஹெச்எஸ்ல முதல்ல என்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியவருமான காம்ரேட் டி பாலு மூத்த தோழர். இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் கஷ்டம், அவருக்கு ஒரு கால் ஆப்ரேஷன்னாரு. எனக்கு தெரியாது, அவரை கூப்பிடும்பொழுது நான் ஒரு மெசேஜ் தான் கொடுத்தேன். அவருக்கு அவர் ஒரு ஆப்ரேஷன் அண்டர்கோ பண்ணியிருக்கான்னு தெரியாது. ஆனால் அவர் ஒன்று சொன்னார், அது தலைவர்கள் வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அந்த கேட்டை மட்டும் கொஞ்சம் திறந்து வைக்க சொல்லுங்க அப்படின்னாரு. ஸோ வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து அங்கே ஒத்துக்கிட்டு ஓஎம்ஓ பண்ணாங்க. தீபாவளி சார் வந்து மேடைக்கு வருவாங்க நினைக்கிறேன். சார் மெதுவாக வாங்க, டீ குடிச்சிட்டே வாங்க, டீ குடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய எந்த இதையுமே எதிர்பார்க்காம நம்ம கூட வந்து நிற்கக்கூடிய காம்ரேட் வெங்கி, காம்ரேட் சுந்தர், இல்ல இவங்கெல்லாம் வந்து இல்ல உங்களை வரவேற்கிறேன். இவங்க 2 பேரும் ஸ்டேஜ்ல உட்காருவாங்க. காம்ரேட் வெங்கியும் வந்து ஒரு உடம்பு முடியல தான் சொன்னார். என்னன்னு தெரியல, இந்த சீசன் அப்படி இருக்கு போல இருக்கு. இப்போ நம்ம கூப்பிட்டோம், வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் என்னைக்குமே நம்ம கூட உண்டு. எந்த அசோசியேஷன்ல இருந்தாலும் எங்க வலது இடது கையா இருக்கிறவங்க வந்து காம்ரேட் வெங்கி, காம்ரேட் கோமதி. ஸோ அனைவரும் வரவேற்று இந்த மேடையை நம்முடைய பிரசிடென்ட் நர்மலாவிடம் ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ ரமா. நம்மள பின்னாடி இருந்து தான் வேலை செய்வோம். பிரசிடென்ட், செக்ரட்டரி அப்படிலாம் நம்ம பார்த்து உட்கார்றதே இல்லை. ஆனால் ஒரு விரும்பத்தகாத அந்த மணிப்பூர் சம்பவங்களுக்கு அப்புறம் எங்களை பெண்களாக மட்டும் பார்க்காதீர்கள், ஆளுமைகளாகவும் பாருங்கள் அப்படின்றத வலியுறுத்துறதுக்காக இப்பெல்லாம் மேடையில உட்காரணுன்றத ஒரு தீர்மானமா கொண்டு வந்திருக்கோம். அந்த வகையில ரமாவும் அந்த சீட்ல உட்காந்துப்பாங்க, நானும் கூட அப்புறம் உட்காந்துருவேன். அனைவருக்கும் வணக்கம். நிஜமா அவங்க சொன்ன மாதிரி ஒரு திருவிழா மாதிரி இருக்கு. நமக்கெல்லாம் வீடு, உறவினர்கள், வீடு இங்க இருக்கு, நியூக்ளியரா குட்டியோட வீடு, உறவினர்கள்லாம் வெளியில இருக்காங்க. நம்ம உறவா பாக்குறது எல்லாமே இந்த நட்பை தான். இந்த நட்பு தான் உறவா மாதிரி நட்புறவாக இருக்கிறது. அப்படி பிரிஞ்சு போனவங்க எல்லாரையும் திருப்பி ஒரு இடத்துல பாக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை தடவை சொன்னாலும் அழுக்காத ஒரு விஷயம் ஏஜி அலுவலகத்திலே பணிபுரிகின்றது அப்படிங்கிறது. அது ஏஜி அலுவலகம்ன்றது கட்டிடம் இல்லை, இங்க இருக்கிறவங்களது தான். எல்லாருமே அந்த ஒரு மீம்ஸ் பார்த்திருப்பீங்க. ஒரு அப்பா வந்து பையனை வந்து காட்டுக்கு கூட்டிட்டு போவார். நகரத்துல வளர்ந்த பையன் முத ஒரு காட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. காட்டுக்கு கூட்டிட்டு போனவனே அவன் வித்தியாசமா எல்லாத்தையும் பார்த்துட்டே வருவான். இப்படி இருக்குப்பா காடு அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா பார்த்துட்டு வருவான். அங்க வந்து ஒரு மரம் விழுந்து கிடக்கும். இது என்ன போற வழியில மரம் விழுந்து கிடக்கு அப்படின்னு பையன் கேட்பான். காடுன்னா அப்படிதான் இருக்கும், மரங்கள் வயசானவனே முறிஞ்சு விழுந்துரும். இது வழியில விழுந்திருக்கேப்பா, அது எங்க இருக்கும், மரம் வளர்ந்துருக்கும், அங்கதானே விழ முடியும். விழறப்ப அது வழியா மாறி வழியில விழுந்துடுது, அவ்வளவுதான் அப்படின்னு. உடனே இதை நான் ஒதுக்கி போடட்டுமா தூக்கி போடட்டுமா அப்படின்வான். சரி முயற்சி பண்ணு அப்படின்வாரு. அவன் வந்து ட்ரை பண்ணுவாங்க, அவனால முடியல. உன்னோட மொத்த பலத்தையும் சேர்த்து ட்ரை பண்ணு அப்படின்வாரு. திருப்பி தம் கட்டி ட்ரை பண்ணுவான், முடியல. அப்பா என்னால முடியல அப்படின்வான். உன்னோட மொத்த பலத்தையும் சேர்த்துன்னு சொன்னேன் அப்படின்வாரு. இருங்கப்பான்னு சொல்லிட்டு திருநூறு பக்கம் போய் நின்று அங்க தூக்கி பார்ப்பான், அங்கேயும் முடியாது. அப்ப சொல்லுவான், ஏப்பா என்னால முடியல, ஆனா நீங்க எனக்கு நம்பிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னு. அவன் சொல்றாரு, இல்ல நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கல, உன்னோட மொத்த பலத்தையும் சேர்த்து மொத்த ஆற்றலையும் சேர்த்துன்னு சொன்னேன். உன் கூட நான் நிக்கிறேன் இல்ல, நானும் உன்னோட ஆற்றல் தானே, நீ ஏன் என்ன சேர்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இத படிச்ச உடனே எனக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா, நம்ம அலுவலகம் தான். இங்க யாரோடது இண்டிவிஜுவல் பொட்டன்ஷியல் எல்லாம் கிடையாது. மொத்தமா வேணும்னாலும் உடனே வந்து நின்றுப்பாங்க, இல்ல கலெக்டிவ் ஆற்றல் அப்படின்னாலும் சேர்ந்துதான் வேலை செய்வோம். அதனோட பரிணாமமா வருதுதான் நம்மளோட அவுட்கம்லாம். சோ இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு நம்ம அலுவலகத்து தோழர்கள் நாங்கெல்லாம் உங்களுக்கு மொத்த ஆற்றல் வந்து சேர்த்துக்கலாம், எங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கோங்கன்னு எப்போ வேணாலும் சொல்ற மாதிரி தான். சோ அந்த நினைவு வந்தது. அந்த தெம்பு தான் ஏஜி அலுவலகத்தோட ஸ்பெஷாலிட்டி. அந்த ஸ்பெஷாலிட்டியோட இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்றோம். ஏறத்தாழ 1 வருடம் ஆயிடுச்சு அவங்க சொன்ன மாதிரி அப்படின்னாலும் கூட அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்று நன்றியும் கூறி இப்போ வந்து நம்மளுடைய தீபாவளி சார் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்.
அதுக்கப்புறம் நம்ம ஃபெலிசிட்டேஷன் வச்சுப்போம். நமக்கு வந்து நம்ம செக்ரட்டரி ஜெனரல் இப்போ சிறப்பு விருந்தினர் மாதிரி, ஏன்னா அவர் இப்பதான் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனா பாக்குறாரு. அதனால இந்த ஃபெலிசிட்டேஷன் முடிஞ்சப்பறம் அவர் நம்ம கிட்ட பேசுவாரு. ஸோ இப்போ தீபாவளி சாரை வரவேற்கிறேன். Audit and Accounts Officers Association President and Office Bearers, my dear colleagues, as a casual way I was going through the WhatsApp, I got the invitation from Rama. அதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30 பேர் ஃபெலிசிட்டேஷன்ற மாதிரி 50 இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சரி வரலான்னு சொல்லிட்டு பண்ணேன். இட் இஸ் ட்ரூ, ஐ காட் நீ ரீப்ளேஸ், லெஃப்ட் நீ ரீப்ளேஸ் ஆச்சு. மே 23 பண்ணிட்டேன். பட் ஃபிசிக்கல் இன்னபிலிட்டி ஷுட் நாட் கம் இன் அவர் வே ஆஃப் சர்வீஸ் இல்லையா? அதனால் அதில் வந்து ஜூலைலேருந்து ஐ ரிசீவ் மை ஆஃபீஸ். இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் நவ். உங்களுக்கு நான் என்னுடைய பாஸ்ட் தெரியும். இப்போ ஒரு 10 வருஷம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஐ எம் கண்டினியூயிங் இன் தி பென்ஷனர்ஸ் ஃபெடரேஷன், ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஆஃப் பென்ஷனர் அசோசியேஷன் இருக்குது. அதில் ஜெனரல் செக்ரட்டரியாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஆஃப் பென்ஷனர் அசோசியேஷன் சென்னை, அதே மாதிரி பாரத் பென்ஷனர் சமாஜ்னு சொல்லிட்டு நியூ டெல்லியில் இருக்குது அந்த ஃபெடரேஷன். நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ரயில்வே மேன் சொல்லிட்டு பாலக்காட்டில் இருக்குது. நாங்கள் 3 பேரும் அண்டர் தி மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வி ஜாயின்ட்லி ஒர்க். கிட்டத்தட்ட ஒரு 1000 சங்கங்களுக்கு மேலே வி ரெப்ரசன்ட். இல்லை என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, வி ஆர் ஆல் ரெகனைஸ்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகனைசேஷன் பண்ணதுனால அண்டர் தி பென்ஷனர்ஸ் போர்ட்டல் அப்படின்ற அமைப்பில் வி ஆர் கெட்டிங் கிராண்ட் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஒரு வருஷத்துக்கு 75,000 ரூபா கிராண்ட் கொடுக்குறாங்க. அண்டு எப்படி சர்விங் எம்ப்ளாயீஸுக்கு ஜாயின்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரி எஸ் நெகோஷியேட்டிங் பாடி இருக்கோ, அது மாதிரி பென்ஷனருக்கு வந்து நெகோஷியேட்டிங் பாடி ஸ்கோவான்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ஸ்கோவான்ற அமைப்பு ஏன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்காதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஸ்கோவா அப்படின்ற அமைப்பில் தி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ், இப்போ டாக்டர் ஜிதேந்தர் சிங் தான் அதுக்கு தலைவர். செக்ரட்டரி பென்ஷன் இஸ் கன்வீனர். ஆல் செக்ரட்டரிஸ் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், ரயில்வே, பிஎன்டி, டிஃபென்ஸு எல்லா செக்ரட்டரிஸும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாமினேட்டட் அசோசியேஷன்ஸ் ஆல்சோ வில் பார்ட்டிசிபேட். இப்போ 3rd டைமாக ஆல் இண்டியா ஃபெடரேஷன் காட் நாமினேட்டட் ஆஸ் தி ஸ்டாண்டிங் குரூப் மெம்பர். எப்படி நம்ம தேசியமில் ஸ்டாண்டிங் கவுன்சில் இருக்கோ அது மாதிரி இதில் ஸ்டாண்டிங் குரூப் மெம்பர்னு இருக்காங்க. இந்த ஸ்டாண்டிங் குரூப் மெம்பர்ன்றவங்க தே கேன் கண்டினியூ ஃபார் 3 terms. தட் இஸ் 2 into 3 6 years we can continue. ஸோ 2024லேருந்து 6 years 30 வரைக்கும் அவர் ஆர்கனைசேஷன் will be represented in this cohort. ஜேசிஎம்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேசிஎம் கேன் suggest the agenda. The agenda will be accepted by the government and agenda ஐட்டத்தில் உண்டு இல்லைன்றதை அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஆர்கனைசேஷன் வில் கிவ் அஜெண்டாஸ். அதில் மினிஸ்ட்ரிக்கு எது சூட்டபுளாக தோதாக இருக்கோ அதை மாத்திரம் அஜெண்டாவை மார்க் பண்ணுவாங்க. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஐட்டம். இப்போ எப்படியும் நம்ம கேட்குற 10ல் 1 அதில் வந்துடும். ஸோ இட் இஸ் அ ஃபாரம் டு டிஸ்கஸ் வித் தி கவர்மெண்ட். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அதுலேயும் வி ஆர் ஏபிள் டு ராதர் யூட்டிலைஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஸ்கோப் அமைப்பில் நானும் போயிட்டுருக்கேன். இது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உதாரணம் சொல்கிறேன். அதாவது இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கரண்ட் டாபிக் அப்படின்னு சொன்னால் நியூ பென்ஷன் ஸ்கீம் தான் இல்லையா? ஸோ இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் வி பென்ஷனர்ஸ் ஆர்கனைசேஷன், ஏன்னா வி ஆர்னா நோ ஸ்கோப் ஆன் டிஸ்கஸ் அபவுட் த நியூ பென்ஷன் ஸ்கீம் பிகாஸ் வி ஆர் ஆல் என்ஜாய்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அண்ட் ஆர் பெனிஃபிட்டட் பை தட். ஆனால் இதில் ஒரு என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தி மென்டாலிட்டி இட் டிவைட்ஸ் திஸ் கம்யூனிட்டி. பென்ஷனர் அப்படின்ற அமைப்பை இது 2ஆக பிரிக்குது, தி நியூ பென்ஷன் ஸ்கீம் அண்ட் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்.
பிகாஸ் ஆஃப் தட் மென்டாலிட்டி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சதர்ன் ரயில்வேலேருந்து சம் ஆஃப் தி கிளரிக்கல் குரூப் அவங்க ஒரு நோட் போட்டாங்க. ஆஸ் பர் தி ரயில்வே மேனுவல், தி டிபெண்டன்ஸ் ஆஃப் பென்ஷனர்ஸ், அதாவது அன்மேரிட் டாட்டர், விடோட் டாட்டர்ஸ் ஆர் டைவர்ஸ் டாட்டர்ஸ், அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எஃப்எம்ஏ கிடையாது அப்படின்னு ஒரு நோட் போட்டாங்க. இப்போ அந்த எஃப்எம்ஏ கிடையாதுன்ற நோட்டை போயிட்டு ரயில்வே போர்டுக்கு போடணும். ரயில்வே போர்டு அக்செப்டட் இட். We have agitated it, and South Central Railway came to our rescue, and they have proposed a note stating that it is not correct. நிறைய ரயில்வே ஆர்டர்ஸ் ஆர் தேர் தட் தே ஆர் என்டைட்டில் ஃபார் ஃபிக்ஸ்ட் மெடிக்கல் அலவன்ஸ்னு ஒரு நோட் ஒன்று போட்டாங்க. பட் ரயில்வே போர்டு கன்வீனியன்ட்லி ரிஜெக்டட் தட். ஸோ ஃபார் தி பாஸ்ட் so many months they could not get their FMA. A vast majority of the செகண்டரி பென்ஷனர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இது வந்து நம்ம ஒரு அஜெண்டாவை மார்க் பண்ணியிருந்தோம் ஸ்கோவாவில். இப்போ அண்மையில் நடந்த ஸ்கோவாவில் திஸ் வாஸ் டிஸ்கஸ்ட். செக்ரட்டரி ரயில்வே ப்ராமிஸ் தட் எவ்ரிபடி வில் கெட் எஃப்எம்ஏ. ஸோ லாஸ்ட் மந்த் வி காட் அன் ஆர்டர் ஃப்ரம் ரயில்வே போர்ட் தட் தி எஃப்எம்ஏ வில் பி ரெஸ்டோர்ட். பட் இந்த பியூரோக்ரஸி இருக்கு இல்லையா, அதில் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா தே வில் நாட் அலவ் யூ டு என்ஜாய். அது என்ன பண்ணாங்கன்னா, அங்கே எப்படி நமக்கு சிஜிஹெச்எஸ்ன்றது இருக்கோ அதே மாதிரி அங்கே ஆர்இஎல்டிசிஸ்ன்னு ஒரு ஹெல்த் ஸ்கீம் இருக்குது. யாரெல்லாம் அந்த ஹெல்த் ஸ்கீமில் மெம்பரோ அவங்களோட டிபெண்ட்டுக்கு மாத்திரம் இந்த எஃப்எம்ஏ உண்டுன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. இப்போ வி ஆர் நவ் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் இட் அண்ட் கோட்டிங் ரயில்வே போர்ட்ஸ் ஆர்டர்ஸ் தட் எவரிபடி இஸ் என்டைட்டில் ஃபார் இட். ஏன்னா காம்ரேட் வியாஸ் இருக்கும்போது தி மினிஸ்ட்ரி ஆஃப் பென்ஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தே ஹவ் given an assurance to Comrade Vyas as a JCA member that everybody will be entitled for FMA அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டரை கோட் பண்ணி மறுபடியும் எஃப்எம்ஏக்கு எழுதணும். இப்போ we are partially succeeded, but still a long way to go. இன்னும் ஒரு செக்ஷன் ஆஃப் தி பென்ஷனர் ஆர் நாட் கெட்டிங் தி எஃப்எம்ஏ. பட் நீங்கள் எதை பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும், சிவிலில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும், ரயிலில் இருக்கவங்களோட பார்ட்டி மொத்தம் கிடைக்காது. டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ தே ஆர் லைக்லி டு கெட் இட். இன்னும் அடுத்த இது ஸ்கோவா மீட்டிங்குள்ளே இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு அமைப்பு ஸ்கோவான்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நம்மளால் அதை உபயோகப்படுத்தி கொள்ள முடிந்தது. இல்லைன்னு சொன்னால் ரயில்வே போர்டை அசைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து பியூரோக்ராட்டிக் டு த கோர், அந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி. அதனால் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. இந்த அமைப்புக்காக சொல்கிறேன். காரணம் பென்ஷனர்ஸுக்கும் ஒரு அமைப்பு இருக்கிறது, அதையும் நம்ம உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இது வந்து லீகல் வே. எனக்கு இப்போ இந்த மீட்டிங்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளாம் ஆஃபீஸ் சர்வீஸில் இருக்கும்போது நம்ம உயிரோடு இருக்கோமா இல்லையான்னு யாருமே கவலைப்பட மாட்டாங்க இல்லையா? நம்ம முரளி சர்வீஸில் இருக்கும்போது பிஏஓவில் இருக்கும்போது அவர் இருக்காரா இல்லையான்றதை பற்றி ஏஜி கவலைப்பட மாட்டார். அட்டண்டன்ஸ் மாத்திரம் தான் பார்ப்பார். கையில் இருக்கிற ஆல்ரைட் மவுனில் இருக்காரு அப்படின்னு அர்த்தம். பட் நம்ம ரிட்டையர் ஆகிட்டா தெர் இஸ் எ டிஃபரன்ஸ். கவர்மெண்ட் வாண்ட்ஸ் அஸ் டு ப்ரூவ் தட் யூ ஆர் அலைவ். அதுக்காக வருஷத்துக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணுறோம், லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் நான் அக்டோபரில் தான் ரிட்டையர் ஆனேன், நவம்பரில் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்கள் அக்டோபர் 31 ரிட்டையர் ஆனால் கூட நவம்பர் 1ஆம் தேதி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் ரிட்டையர் ஆனவங்களுக்காக சொல்கிறேன், ஹேவ் ஜாயிண்ட் அக்கௌண்ட். ரிட்டையர் ஆன பிறகு நம்ம ஒய்ஃபு தனியாக விட்டு போகக்கூடாது. அதனால ஹேவ் யுவர் அக்கௌண்ட் ஜாயிண்ட். ரெண்டு ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பேங்க்கில். அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்க வரைக்கும் என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, பிரைமரி ஃபேமிலி பென்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அது வாங்குறது ரொம்ப ஈஸி. ஜாயிண்ட் ஃபோட்டோ அண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் எதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக தட் வில் பி கண்டினியூடு ஃபார் தி பர்பஸ் ஆஃப் பென்ஷன். ஸோ இது ரெண்டும் பண்ணிக்கணும். மூணாவது விஷயம், ரிட்டையர் ஆனவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ளீஸ் பி எ மெம்பர் ஆஃப் தி சிடிஎச்எஸ்.
சிஜிஹெச்எஸ்ல நீங்கள் அவசியமாக மெம்பர் ஆகணும். அதை பற்றி பழைய கிரிட்டிசிசம் வரும், பல கிரிட்டிசிசம் வரும். ஆனாலும் கூட அல்டிமேட்லி சிஜிஹெச்எஸ் வில் பி அவர் ஹெல்பிங் ஹேண்ட். அதே மாதிரி சிஜிஹெச்எஸ் மட்டும் நம்பி இருக்காதீங்க. யூ ஹேவ் ஒன் மோர் இன்சூரன்ஸ். ஒன் மோர் இன்சூரன்ஸ் எதுக்காக சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, வாட் எவர் த அமௌண்ட் திஸ் இன்சூரன்ஸ் இஸ் நாட் கிவிங் டு யூ, அந்த பேலன்ஸ் அமௌண்ட் கேன் பி கிளைம்டு ஃப்ரம் சிஜிஹெச்எஸ்ன்றதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. அதனால ஆல்மோஸ்ட் ஆல் தி எக்ஸ்பெண்டிச்சர் கேன் பி கிளைம்டு பை எஸ் அண்ட் வி வில் கெட் இட். அந்த அதற்குனால ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியும் சிஜிஹெச்எஸ்லேயும் மெம்பராக நீங்கள் சொன்னால் அவுட் பேஷண்ட் நெசசிட்டிக்கு எல்லாத்துக்கும், சாதாரண தலைவலி காய்ச்சல் அதுக்கெல்லாம் நம்ம சிஜிஹெச்எஸ் உதவும். இன்பேஷண்ட்டாக போகும்போது சில சமயத்தில் நமக்கு இன்சூரன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஹெல்ப் எது சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, நான் லெஃப்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணும் பொழுது சிஜிஹெச்எஸ்ல இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த புதுசாலாம் இப்போ என்ன சொல்கிறாங்க, அது பேர் ரொபாட்டிக் அப்படிங்கிறாங்க இல்லையா. அந்த ரொபாட்டிக் சர்ஜரி வந்து சிஜிஹெச்எஸ்ல இது வரைக்கும் கவர்டாக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன பேட் பண்ணாங்க, ரொபாட்டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் டாக்டர் வீட்டுக்கு போய் நான் பண்ணிட்டேன். 3,20,000 அவங்க சார்ஜ் பண்ணாங்க. அந்த 3,20,000ல் 2,16,000 இன்சூரன்ஸில் கொடுத்துட்டாங்க. உடனே பிஃபோர் ஆப்ரேஷன் தே ஹேவ் ட்ரான்ஸ்ஃபர் த ஃபண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போஸ்ட் அண்டு ப்ரீ ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு ஒரு 60,000 இதில் இன்சூரன்ஸ்லேருந்து கொடுத்துட்டாங்க. இந்த ரொபாட்டிக் கொடுத்ததுக்கு மட்டும் 85,000 அவங்க ரீஇம்பர்ஸ் பண்ணலை. அந்த 85,000 யூ கேன் கெட் ஃப்ரம் சிஜிஹெச்எஸ். ஸோ இது ரெண்டும் இருந்துன்னு சொன்னால் அது ஒரு வசதி. அதனால் பி ஏ மெம்பர் ஆஃப் சிஜிஹெச்எஸ் அண்ட் கெட் ஒன் இன்சூரன்ஸ் ஆல்சோ. இப்போ தான் நிறைய இன்சூரன்ஸுக்கு 400 ரூபா கட்டினா நீங்கள் 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் வாங்கலாம் வருது. இதை விட இன்னொரு செக்யூர்டு வேன்னு கேட்டிங்கன்னா ஆயுஷ்மான் பாரத்னு ஒன்று இருக்குது. இந்த ஆயுஷ்மான் பாரத்தில் இஃப் யூ பிகம் ஏ மெம்பர் தென் 5 lakhs வரைக்கும் யூ கெட் இன்சூரன்ஸ் கவர். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியும் அரசாங்கத்தில் பண்ணியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் ரிட்டையர்மெண்ட் லைஃப் வில் பி வெரி பீஸ்ஃபுல் அண்ட் என்ஜாயபிள். ஏன்னா நம்ம புத்துக்குடி முருகதாஸ் பாடும்போது சொல்லுவார், பாட வேண்டும் என்ற ஆசை வேண்டும், பக்க மேளதாளம் எதுவும் இல்லாவிட்டாலும் பாட வேண்டும் என்ற ஆசை வேண்டும்ன்றது. அதே மாதிரி நம்ம ரிட்டையர் ஆன பிறகு வாழ வேண்டும் என்கின்ற ஆசை வேண்டும். அந்த வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் தான் நம்ம ப்ரொலாங் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமை இருக்கு. இப்போ நிலைமை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தர் வந்திருந்தார் எங்கள் பென்ஷன் ஃபெடரேஷனுக்கு. 97 வயசு அவருக்கு. கண்ணன் பேர். அவர் ஒரு ரயில்வே எம்ப்ளாயி, போஸ்ட் மாஸ்டர் இருந்து ரிட்டையர் ஆனவர். மாம்பலம் ஸ்டேஷனுக்கு பக்கத்தே ஒரு வீடு. ஹி லாஸ்ட் ஹிஸ் ஒய்ஃப். ஸோ ஒரே ஒரு டாட்டர், ஷீ இஸ் இன் அமெரிக்கா. ஸோ இப்போ தனியாக இருக்கார் அவர். அவருக்கு தனிமை என்பது ஒரு பெரிய சுமை. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு நமக்கு என்னதான் குழந்தைகள் இருந்தால் கூட தனிமை என்பது ஒரு சுமையாக இருக்கும். அந்த தனிமையை நீங்கள் போக்கணும்னு சொன்னால் யூ ஷுட் இன்வால்வ் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் சம் ஆக்டிவிட்டி. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணணும். அந்த ஆக்டிவிட்டி பண்ணால் தான் உங்களுக்கு தனிமை என்பது இருக்காது. இல்லைன்னா தனிமை மிகப்பெரிய சோகமாக இருக்கும். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தார், தனிமைனா என்ன, எப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிலைமை வரலாம். நிறைய பேருக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக இருக்க வேண்டிய நிலைமை தான் நிறைய ஃபேமிலிக்கு இருக்கு. ஸோ அதனால அதுக்கு எஸ்கேப் ரூட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதுக்கு போகிறாங்கன்னா ஹோமுக்கு போகிறாங்க. அதிலே போட்டி இருக்கு, எந்த ஹோம் நல்ல ஹோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எஸ்கேப் ரூட்டை விட பெட்டர் பி வித் யுவர் ஃபேமிலி, அதுதான் பெஸ்ட்டு. அந்த நிலைமையில் ரொம்ப தனிமையை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? யூ ஷுட் ஹெல்ப் அதர்ஸ். ஏன்னா ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அதான் விஷயம். உங்கள்கிட்ட நான் விரும்பிக்கிறதை கேட்டுக்கிறது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா லைஃப் சர்டிஃபிகேட். இந்த லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாமல் நிறைய பேர் திண்டாடுறாங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஷியல் ரெகக்னிஷன் பண்ணுறாங்க. இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் அப்படின்னு பண்ணும் பொழுது உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல் ஒருத்தரும் போகும். நீங்கள் அதில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்களே என்ன பண்ணலாம்,
யூ கேன் ஹெல்ப் அதர்ஸ் டு கெட் தி லைஃப் சர்டிஃபிகேட். இப்போ அந்த வேலையை செய்கிறதுக்கு வாலண்டியர்ஸ் தேவை. இப்போ நான் இருக்கேன்னு சொன்னால் ஃபெடரேஷனில் இந்த இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது, அதில் எல்லாரும் கலெக்டிவாக பண்ணத்தான் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பெங்களூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ இட் எஸ் எ மிஷன். கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேருக்கு ஒரே ஆள் வந்து என்ன பண்ணுறாங்க, லைஃப் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறாங்க. அண்டு இட் இஸ் பிகமிங் ஏ சர்வீஸ். ஸோ அதனால் இஃப் யூ ஆர் கம்மிங் ஃபார்வர்ட் தென் வி கேன் மேக் இட் எஸ் எ மிஷன். ஸோ தட் பெட்டில் இருக்காங்க, அவங்களால மூவ் பண்ண முடியல, பேங்குக்கு போக முடியாது, அவங்களுக்கு லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, போஸ்ட்மேன்ட்டே சொன்னீங்கன்னா 72 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. தே ஆர் கிவிங் யூ லைஃப் சர்டிஃபிகேட். பட் சம்டைம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டிஃபென்ஸில் பிஎஸ்என்எல்ல எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா புதுசாக ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு சிஸ்டம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பிபிஓ நம்பர் 1க்கு மேலே ஆகிடுது, 2 நம்பர் 3 நம்பர் வந்துடுது. ஸோ இப்போ நீங்கள் எந்த பிபிஓ நம்பரை கொடுக்குறீங்க, பிகாஸ் ஆஃப் யுவர் ஏஜ் யூ மே ஃபர்கெட் வாட் இஸ் யுவர் லேட்டஸ்ட் பிபிஓ நம்பர். ஸோ இப்போ அந்த லேட்டஸ்ட் பிபிஓ நம்பரை கோட் பண்ணலைன்னா லைஃப் சர்டிஃபிகேட்டு கிடைக்க மாட்டேங்கிறது, பென்ஷன் வர மாட்டேங்குது. ஸோ அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால we are all educated people, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, அண்டு வகிக்கிலும் இருக்குது நம்மக்கிட்ட, 2 வீலர் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ ஒரு செல்லும் ஒரு 2 வீலர் இருந்ததுன்னு சொன்னால் we can help hundreds of people every year. இதை நீங்கள் மிஷன் மோடில் பண்ணீங்கன்னு சொன்னால் it will help the pensioners community at large. எதுக்குன்னு சொல்லுன்னா, நர்மதா புகழ வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், she is now in a pivotal position. எங்கே இருக்காங்க, பென்ஷன் பே ஆஃபீஸில் இருக்காங்க. டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் எல்லாம் வர்றவங்கன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நாம் பிஓவில் அங்கே இருக்காங்க மேடம், போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் ஷீ இஸ் டூயிங் இட் மிஷனரி மோடு. நேற்று வந்து ஒரு டீச்சர் எங்களுக்கு வந்து ரொம்ப புகழ்ந்தார், இந்த மாதிரி ஒரு மேடம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ஹவு வி ஆர் சர்விங் த கம்யூனிட்டி இல்லையா. நம்ம வேலையை பார்க்கக்கூடிய சமயத்தில் நம்ம கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ண முடியுது. 1982-84 பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெரி மச் ஒரீடு, நானும் ஜின்னாவும் சரி, மற்ற கமிட்டி மெம்பர்ஸும் சரி, ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் பிரிஞ்சுட்டு மெஜாரிட்டி பீப்புள் லேடிஸ் ஆப்டட் ஃபார் அக்கௌண்ட்ஸ். அந்த மாதிரி சூழ்நிலை ஆடிட்டில் வரக்கூடிய லேடிஸுக்கு என்ன பயம் கேட்டால், இன்ஸ்பெக்ஷனில் போனால் நம்மளால் சர்வே பண்ண முடியுமான்னு பயம். எங்களுக்கு என்ன பயம்னா, இந்த மாதிரி லேடிஸாக தனியாக ஒரு ஆஃபீஸ் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதிகாரிகள்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுத்தாங்கள் ஆகிடுவாங்களே அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஸோ அதுக்காக தான் மெயினாக ஜின்னாவும் துரைபாண்டியனும் ரீ ஆப்ஷன் பண்ணி அக்கௌண்ட்ஸுக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷனில் சென்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் அதுக்கு அது தவறு, அந்த எண்ணம் தவறு. தங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியும், எங்களுக்கு அந்த வலிமை இருக்கிறது அப்படின்றத நம்ம ஏஜிஸ் ஆஃபீஸ் காலத்தில் லேடி காம்ரேட் டே ப்ரூவ்ட் இட். அதனால we were able to live together without any எஃபெக்ட் ஏதாவது இருக்குது, இல்லை எஃபெக்ட் இல்லாமல் நம்மளால் இருக்க முடிஞ்சுது. அண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடிட் அசோசியேஷனில் லேடிஸ் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக இருந்து இந்த மிகத்தை நடக்கிறாங்கன்னா we must give them the good hand. ஸோ மிக நல்லா பண்ணுறாங்க. இந்த மாதம் ஆகஸ்ட் மாதன்ற போது we are very much nearer to என்ன சொல்றது, லேடிஸ் பெண் விடுதலைன்ற நிலைமைக்கு கிட்டத்தட்ட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தது செப்டம்பர் பாரதியுடைய நினைவு வருகிறது. ஸோ பாரதியுடைய நினைவையும் போற்றுவோம், இவர்கள் செய்யக்கூடிய சேவையும் பாராட்டுவோம். நம்முடைய ரிட்டையர்மெண்ட் காலம் அமைதியாக இருப்பதற்கான வேலைகளை நாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். இந்த அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களை மாதிரியான தலைவர்கள் தான் காரணம். வணக்கம். பாலு சாருக்கு ஒரு சிறப்பு நன்றி. நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு அழைப்பு வரும் பொழுது கண்டிப்பா வந்துடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட வந்து சேர்ந்திருக்காரு. நம்ம அதனாலதான் அவருக்காக காத்திருந்தோம். நமக்கு தேவையான அறிவுரைகளை, கருத்துக்களை எல்லாம் மிக அழகாக கோர்வையாக சொல்லி இருக்கின்றார். என்றும் நம்மை வழிநடத்தக்கூடியவர்.
அவருடைய வருகைக்கும் அவருடைய கருத்துக்களுக்கும் மிகுந்த நன்றி. இப்பொழுது நம்முடைய ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்திருக்கிற எல்லாரோட பேரையும் அதுதான் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம், கூப்பிடுறோம். யாரையாவது கூப்பிடாம விட்டாலும் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க, இல்ல நீங்களே வந்துருங்க. இது வேணும்னு இல்ல, கவனக்குறைவுல தான் விட்டுருக்கோம். இது முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி, நமக்கு வந்து ஒரு ஆஸ்தான வித்வான் இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி நம்ம ஜே சுப்பராயன் சார். அவர்கிட்ட ஒரு லிஸ்ட் அனுப்பிடுவோம் எப்பவுமே. அவர் எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த விழா மேடையை கலகலக்க வச்சிருவாரு. வந்தவங்க எல்லார பத்தியும் பேசி எல்லாருடையும் மனசையும் நிறைவா கொண்டு வந்துருவாரு. அந்த மாதிரி அவர் இந்த தடவையும் வரேன்னு சொல்லி இருந்தாரு. இந்த தடவை ஆனா அவரால் வர முடியல, ஒரு எதிர்பாராத கமிட்மெண்ட் வந்ததுனால அவரால் வர முடியல. அதனால ஆடியன்ஸ்கே ஒரு ரெக்வெஸ்ட கொடுத்துறோம். உங்க தோழர்கள் ரிட்டையர் ஆனவங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு இந்த ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சப்பறம் நீங்க எல்லாருமே தயாரா வந்து பேசணும். ஏன்னா இப்படி நம்ம ஒண்ணு கூடுறதே நிறைய நேரங்களை பாத்தீங்கன்னா ஆடிட்ல இதுதான் நாங்க திருப்பி திருப்பி சொல்லுவோம். ரிட்டையர் ஆன அன்னைக்கு கூட புதுசா பாக்குற பொங்கல் உண்டு. ஏன்னா அவங்க பார்ட்டிலேயே இருப்பாங்க, நம்ம எங்கேயோ இருப்போம், அவங்கள பார்த்து கூட இருக்க மாட்டோம். ரிட்டையர் ஆன அன்னைக்கு தான் கூட பார்ப்போம். ஸோ அப்போ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்களுக்கும் ஆறுதலை கொடுக்கக்கூட ஒரு விஷயம். அதனால வந்து உங்களுடைய நண்பர்களை பற்றி தோழர்களை பற்றி பேச விரும்புகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக வந்து பேசுங்கள். இந்த ரெக்வெஸ்டோட நம்ம வந்து இப்போ ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறோம். முதல்ல திரு கே விஸ்வநாதன் சார், அவருக்கு ஷால் போடுறதுக்கு நம்முடைய செக்ரட்டரி ஜெனரல் வந்திருக்காரு சுதாகரன் சார். மொமெண்டோ கொடுக்கறதுக்கு நம்முடைய கமிட்டி மெம்பர் சிவகுமார் சார் கூப்பிடுறோம். Langli Gamil Sanat. 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 விஸ்வநாதன் சார் செக்ரட்டரியா இருந்தப்ப நம்மளுடைய வேண்டுகோள் அத்தனையும் நிறைவேற்றி தந்திருக்கின்ற, அதே மாதிரி அசோசியேஷன்ல ரொம்ப ஈடுபாட்டோட நம்ம என்ன கேட்டிருந்தாலும் செஞ்சு கொடுத்திருக்கிறவரே. அதனால இந்த நேரத்திலே நம்முடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார், தேங்க்யூ. சிவகுமார் சார், சுதாகர் சார் அப்படி இல்லைன்னா அடுத்த செட்டுக்கும் நம்ம ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். அதுக்கு அடுத்து திரு மணிமொழி. மணிமொழி எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். எங்க கமிட்டி மெம்பரா இருந்து ரிட்டையர் ஆனவரே. பாண்டிச்சேரியில ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி அந்த வாக்குறுதியை இன்னும் பெண்டிங் வச்சிருக்காருன்னு நாங்க நம்புறோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால திரு மணிமொழி எங்க கமிட்டி மெம்பர், எல்லா விதத்திலும் எங்களுக்கு உதவியவர். Langli Gamil Manimali. 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 இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் உண்டு. சிறந்த இலக்கியவாதியா அந்த காலத்துல, இப்ப ஏன் சார் இல்லன்னு எனக்கு தெரியல, கேள்வியா கூட போடுறேன். இனிமே அது வெளியில வரும்னு நினைக்கிறேன். எஸ்கேபி சிவசைலம் இவரெல்லாம் பேச்சுலர்ஸா இருந்தப்போ நம்ம ரிட்டையர்டு எஸ்ஏஓ வீட்ல தங்கி இருந்திருக்காங்க. அங்க இலக்கிய கூட்டம் மாதிரி எல்லாம் அவ்வளவு டிஸ்கஷன் போயிருந்திருக்கு. சோ இனிமே நம்ம இந்த ஒரு இலக்கிய எழுத்தாளரை கூட எதிர்பார்க்கலாம் என்று நம்புகிறோம். தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. சுதாகரன் சார், தேங்க்யூ. சிவகுமார் சார், தேங்க்யூ. அடுத்து டி பார்த்த சாரதி, அவருக்கு ஷால் போடுவதற்கு முடியல சார், கொண்டாடிக்கலாம். டி பாலு சார், மொமெண்டோ வழங்குவதற்கு சுந்தர். டி பார்த்த சாரதி நான் சொல்லணும்னு இல்ல, நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு சகலகலா வல்லவர் அப்படிங்கறத சொல்லலாம். எல்லாருக்கும் அவருக்கு தெரியும், அவரை தெரியும். ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இவர் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. என்னன்னு சொன்னா, ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே பென்ஷனர்ஸ் மீட்டுக்கு எல்லாம் போய் சேர் முதற்கொண்டு இழுத்து போட்டு ஏற்பாடு எல்லாம் பண்ணி ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்பவே எல்லா பென்ஷனர் மீட்டிலும் போய் அந்த உதவியை பண்ணி இருக்கிறாரு. அந்த தொழில் இன்றளவும் தொடர்கிறது. தேங்க்யூ. Langli Gamil Patsaradi. Langli Gamil Patsaradi. Langli Gamil Patsaradi. Langli Gamil Patsaradi. தேங்க்ஸ் சார். சுந்தர் சார், பாலு சார் ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. அடுத்து திரு வி ராஜகோபாலன். நமக்கு பிடிச்ச ஸ்வீட் நேமோட ஒரு அடைமொழியா வச்சுட்டு வந்திருக்கிறவரே. அதே மாதிரி எப்பவும் ஸ்வீட்டா பேசக்கூடியவரே, சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த இன்னசென்ட்டான சிரிப்பு நம்ம எப்பொழுதுமே கவரும்.
அவங்க அப்பாவை அறிந்தவர்களும் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. நாமளே காமே ராஜகோபாலன், நாமளே காமே ராஜகோபாலன், நாமளே காமே ராஜகோபாலன், நாமளே காமே ராஜகோபாலன். நீங்களே போடுறீங்க ரமா? யாரும் சார் போடுறீங்களா? Respected சார் போடுங்க. ஆல் இந்தியா அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரி OS சுதாகரன் அவர்களுக்கு நம்முடைய மூத்த தோழர் டி பால் அவர்கள் சால்வனிக்கிறார். ரொம்ப ட்ரபிள் பண்ணுறோம். We salute Comrade Y. Sudhakaran. We salute Comrade Sudhakaran. We salute Comrade Sudhakaran. Madam, நீங்க வந்து respected President of today's felicitation function, Women's Subcommittee Convener, Comrade Narmada, Comrade D. Balusa, Comrade Rama, Assistant Secretary General, All the Audited Accounts Officers Association, my dear senior officers, dear comrades and friends. At the very outset, I extend my warm greetings and best wishes to one and all. For a happy, healthy and peaceful retired life. I also congratulate the Scenario Association, Tamil Nadu unit, for successfully conducting this grand felicitation function. All the officers sitting in front of me had spent their best part of their life, their youthful period, serving this prestigious institution. You all have immensely contributed, discharged your duties and responsibilities with due diligence and proficiency. Almost all of you had associated with associations and also taken part various educational programs organized by associations for the rights, for the protection of the rights and for the betterment of our cadre, the working condition and service condition. I take this opportunity to appreciate and value
your contribution to the department as well as the association. I'm very sorry that individually I cannot, talk about the contributions you have made. That is why I talked collectively. But two of the name which is coming to my mind, that is, I have some close association with them. So let me talk a few words about them. One is Comrade Dr. Vadivel and Comrade Neela. Comrade Vadivel, you all know, is a beloved leader of me. And today, because of his, very critical health condition, he is not in a position to travel and unable to come over and attend this meeting. Sir had been from the very beginning, he had been associated with our association activities. And he was the leader of MCA and became the General Secretary and President and Treasurer. And thereafter, after his promotion, and he became an active member of our Officers Association, and because of his health problem, he was not in a position to take up higher responsibilities, but he continued as an executive committee member in the association. He has been a mentor and a guide to our association. And whenever our association approached him for any guidance, instantly he used to extend his support and guidance. And his knowledge in the departmental rules and regulations were far excellent. He has been outstanding throughout his career, and despite all his personal difficulties and health problems, he managed to complete his PhD last year, and that showed his dedication, commitment and hard work. I wish Comrade Vadivel sir a very happy, healthy and long retired life. Comrade Neela also, I know very closely. Madam had been in the association activities from the very beginning, and she has been considered one of the uncompromised leader, and she has held various positions in the MCA and also held as my post of Vice President in the Officers Association. Madam has also been a very illustrious career, and she has contributed a lot as paras and review to the department. We appreciate and value her contribution both to the department as well as the association. I also wish Madam a very happy, healthy and long retired life. Dear comrades, just because I don't have that much, the personal information, I'm unable to touch each and every one of you. But I really appreciate, on behalf of All India Audit and Accounts Officers Association, I really appreciate your contribution to the department as well as the association and the welfare of the members of our community. Dear comrades, I am not taking much of your time, but you had an opportunity to work in a glorious spirit of our prestigious institution, the Supreme Audit Institution of India. But now that glory is slowly losing its sheen.
one of the mission, if you open this CAG's website, you can see that one of the mission of CAG of India, where they are stating that as mandated by the Constitution, we promote accountability, transparency, and good governance through quality report in audit and accounts, and provide independent assurance to our stakeholders that the legislature, executive, and the public, that public money is being used very efficiently and for the intended purpose. This is, I am not contributing anything out of me. This is what has been described, what has been projected as the mission of CAG of India. Whether we are able to discharge this duty and responsibility as envisaged, as described, as projected as the mission of Supreme Audit Institution. What is happening in our department? If you see, during the last 10, 12 years, the number of products produced by this department, the products produced by this department are in the form of audit reports as well as accounts. This has been drastically reduced over the years. Drastically reduced over the years. From 219 reports that was published in 2013-14, now it has came down to 78 reports. 78 reports. You see the decline over the years. The CAG office is not there is no urgency. There is no urgency in finalizing and submitting report to the state legislature and parliament. What their mission? We shall provide independent assurance. That is their aim. So that means this institution, they are projecting themselves or declaring itself that it is our mission to provide independent assurance to the stakeholders. How are you going to give independent assurance without conducting audit and accounting? This is an issue. This is a serious issue. And the public, now the department is facing the serious problem of credibility crisis. Its integrity is being questioned. Its credibility is being questioned. The question is raised even by the parliamentary committees. In 2022, the committee laid down on the table, there is a committee functioning in the upper house of parliament. That committee is looking into the various reports, that means auditor report produced by CAG of India, found that more than 1,000 companies have not submitted its audit report for the last so many years. And the committee called the CAG's officials over into their cabin and asked the deputy CAG commercial, he was warranted, come over there. Why this has happened? Why you are not producing report? Because there is no other agency other than C&AG. It is your responsibility to see that audit is being conducted on timely basis and the report is submitted to Parliament. This is not being done. All these units are utilizing public money. But we don't have any accounts whether this has been effectively and utilized for the intended purpose. We don't have any report. Why this has happened? Similarly, that means
so many questions from the public side. Not only this accounts of public auditing units, but many of the flagship programs, flagship program of the government of India and many of the state governments are also not getting audited. And we have a time-tested system in our, that means our institution, that to complete and submit appropriation accounts just before the budget session. There is a time-tested system, a convention in the department to complete the appropriation accounts and make it available to the concerned state legislature before the budget session, so that at the time of the budget session, there is the utilization of the money and the money allocated and its utilization during the previous year is made available for deliberation and discussion. That is also not being properly complied with. Office is not filed any urgency in timely submission of appropriation accounts also. Office is functioning with more than 30 to 40% shortage of staff. This office is functioning with one of the institutions. That means you see that over the years, the volume of the work, the government expenditure, budgetary expenditure has increased manifold over the years. But you don't have the only institution entrusted by the Constitution with the duty of discharging the public accountability function is not having the required staff strength to discharge its duty and responsibility. And even INDOSAI's guideline is there, as per which it is the duty of all supreme audit institution to have the required manpower to discharge its constitutional responsibility. It is an INDOSAI requirement. We are holding so many meetings, and we are the chairman, and we are attending so many SAIs and INDOSAI meetings. But when it comes to the number of staff required for discharge of duties and responsibility, that means we are shutting our eyes. Thereby we are compromising on audit because we don't have the staff strength. You are cutting audit, you are cutting accounting function, and you are making annual audit, biennial audit, triennial, and many of the units you are not auditing at all. You are giving non-review certificate. Who has given you the right? You are giving non-review certificate, we are not coming. You are giving a certification. So this is happening in our department. So I'm concluding just because you all had an opportunity to work in a glorious period of our department, and that glory is shading, but I'm sure that there will be light at the end of the tunnel, and definitely that means that time will come and our department will regain its prestige and glory. With this optimistic note, I once again appreciate and acknowledge your contribution to the department as well as the association. With this work, I conclude. Thank you very much. Thank you, sir. இந்த முறை எங்களுடைய செக்ரட்டரி ஜெனரலோடு இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனை கொண்டாடுவதற்கு நாங்கள் மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறோம். தேங்க்ஸ் சார். நம்ம கேட்ட உடனே நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு வந்தாரு. அதனால அவர் ஊருக்கு கூட போகல நம்ம ஃபங்க்ஷனால. மிகுந்த நன்றி அதற்காகவும் சேர்த்து. ஆரம்பிச்சப்போ ஒன்று சொன்ன மாதிரி இப்பவும் ஒரு மீம் சொல்லுது. ஒரு சேர்ல ஸ்வீட்ஸ் வச்சிருப்பாங்க, பழம் வச்சிருப்பாங்க, நட்ஸ் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் வச்சிருந்துட்டு கிழங்கெல்லாம் வச்சிருப்பாங்க. எது ஒரு சேர்ல வச்சிருப்பாங்க, இதெல்லாம் எது உடம்புக்கு கெடுதியை தரும் அப்படின்னு ஆனாலும் ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த சாக்லேட்னுவாங்க, ஸ்வீட்னுவாங்க, இல்ல நட்ஸ் ரொம்ப சாப்பிட்டா கூட இதுவாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. கடைசியில அதை எப்படி முடிப்பாங்கன்னு சொன்னா, இதெல்லாம் கிடையாது கெடுதியை கொடுப்பது, இதுல கெடுதியை
அதிகமாக தரக்கூடியது இந்த சேர் அப்படின்னு. நம்ம எல்லாரும் இப்படி சிட்டிங் போஸ்டர்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது அதோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியை கொடுக்காம உடம்பை வலிமையாக்காமல் அது உடம்பு அப்படிங்கிறதுனாலே உழைப்பதற்காகத்தான். ஆனா நம்ம ஒரு சொபிஸ்டிகேஷன் ஒரு லெவலுக்கு வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே உடல் உழைப்பு என்பது சாதாரணமான ஒரு விஷயம், அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுறோம். ஆனா இப்படி உட்கார்ந்து கொண்டே இருப்பது, உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பதுதான் மிகவும் ஆபத்தானது, கெடுதியானது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எதுக்கு நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரேக் கொடுங்க அப்படின்னு ஒரு நேயர் விருப்பம் வந்திருக்கு. அதனால ஒரு பிரேக் கொடுக்குறோம், லஞ்ச் வந்துடும், சாப்பிட்டுட்டு திரும்பி அசம்பிள் ஆகணும். ஓகே, தேங்க்யூ சார். ஒரு சின்ன பிரேக். just hold on. மீட்டிங் இருக்குல்ல 14th சொல்லு 14th மீட்டிங் இருக்கு. Just 2 minutes. Good afternoon, friends. After retirement, I am serving in the All India AACC CGPA, All India Central Government Pensioner Association. I refer it to Federation. அந்த ஃபெடரேஷன் அஃபிலியேட் ஆகிருக்குது. இது ரிஜிஸ்டர்ட் பாடி. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் பென்ஷனர்ஸும் இருக்காங்க. மோஸ்ட்லி ஐஐடி அதிகமாக இருந்தாங்க. நாங்கள் 14th செப்டம்பர் ஆனுவல் மீட் வச்சுருக்கோம். நம்ம ஆஃபீஸ் கேம்பஸ்லேயே, நம்ம அசோசியேஷன் ரூம் பக்கத்துலேயே மீட். அதில் ஒரு டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்ருக்கோம் பேசுறதுக்கு. நம்ம சிஜிஹெச்எஸ் பற்றி ஒரு half a day ஃபங்க்ஷன் வித் லஞ்ச். இது லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் ₹5. அது ஜஸ்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ, ப்ளீஸ் கம் ஃபார் த கெட் டுகெதர் on 14/9 சாட்டர்டே மார்னிங் 9:30. இந்த மாதிரி மீட்டிங் நம்ம இதில் இப்போ ஃபெடரேஷன் அபெக்ஸ் பாடி இன் தமிழ்நாடு. உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன் பென்ஷனர்ஸு. இது அபெக்ஸ் பாடிகள் அவர் சார் சொன்ன மாதிரி நிறைய அஃபிலியேட் ஆகிருக்கு, நிறைய அசோசியேஷன். அதில் ஒன் ஆஃப் த அசோசியேஷன் சென்னை AACGPA, ஆல் இண்டியா சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன். 71லேருந்து இது ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட இதில் அவங்க இதை கட்டி காத்துக்கிட்டு வந்திருக்காங்க. நமக்கு இப்போ ரூமே கிடைச்சிருக்கு. ஒரு 2 years பேக் ரூம் நமக்கு அசோசியேஷன் MCA ரூம் பக்கத்துலேயே, ரூம் பக்கத்துலேயே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு ஆல்மோஸ்ட் ரூம் திறந்துருக்கும். நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் எது இருந்தாலும். இதுக்கப்புறம் பென்ஷனர் ஃபோரம்னு ஒன்று இருக்குது. அது AGID ஒரு ரூம் இருக்குது. அது ஒன்லி ஃபார் AGID ஆடிட். அவங்க ஆனுவல் கெட் டுகெதர் பண்ணுவாங்க. இதில் மூணுலேயும் நீங்கள் இந்த ஃபெடரேஷன், பென்ஷனர் ஃபோரம், AACGPA கொஞ்சம் அசோசியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் தெரியும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த கெட் டுகெதரில் பார்க்கலாம். ஸோ கைண்ட்லி அட்டெண்ட் தி மீட்டிங் ஆன் 14th September Saturday. தேங்க்யூ. பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் இஸ் த பேரண்ட் பாடி. 54 வருஷமாக நடக்குது. அதனுடைய ஆஃப் ஷூட் தான் ஃபெடரேஷனே வந்தது. அவங்க தான் ஃபெடரேஷனை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஏஓஸ்லாம் கூட ரிட்டையர் ஆனவங்க யார்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும்னு கேட்குறாங்க. அப்படி சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறதுக்கு நீங்கள் அன்றைக்கி கான்ஃபரன்ஸ் அன்றைக்கி காலையில் வந்தீங்கன்னா நீங்கள் என்ரோல் யுவர் செல்ஃப் as a member and also participate. அது ஒரு விசேஷம். இன்னொரு சுதாகர் சாருக்கு ஒரு ரிக்வஸ்ட். ஐ வாண்ட் டு மேக் எ ரிக்வஸ்ட் டு சுதாகர். வென் வி டிஸ்கஸ்ட் வித் தி கம்ப்யூட்டர் ஆடிட்டர் ஆஃப் இந்தியா as Audit and Accounts Officers Association, we made a plea that restore 1:1 promotion opportunity for Audit and Accounts Officers. இப்போ 20% தான் இருக்குது ப்ரொமோஷனில். But then CAG told us that even when we offer 20% of the promotion, there are no takers. Nobody is willing to come and most of the offers are going waste. But we assured him, and now the situation is majority people are accepting the offer. So now we can revive the demand that 1:1 should be implemented in the Indian Audit and Accounts Fund, also as well as available in income tax office and other offices. That is one request.
Another thing I was mentioning about the deterioration in the audit function. We can point out to the, or bring it to the notice of the public only when we have a magazine. The audit Lekha was serving the purpose, but unfortunately now the audit Lekha is not being published. Therefore, if All India Audit and Accounts Association is not in a position to publish it, then the Audit Officer Association can take it up and publish the audit Lekha so that our opinions can go to the public. And finally, before we leave, let us observe a minute silence in remembering Comrade E.X. Joseph. He has lost now, so we will give him our respect because he is the man who established an organization in the Indian Audit and Control Department. ஈவினிங் முடிக்கிறப்ப சார் திருப்பி லஞ்சுக்கு அப்புறம் ரீஅசம்பிள் ஆகும் அப்போ வச்சுக்கலாம் That we cannot forget. ஆமா அப்போ வச்சுக்கலாம் Sir, one clarification regarding this promotion, because I am not entered into that area. That's why, because recently, because of our consistent effort, and finally they have decided to change the recruitment rule for induction into INDs. Now, the proportion of has changed from 33.13% to 50%. So now, of the available vacancies, 50% is for direct recruits and 50% for, promotive officers. Okay, that and they also increased because we have been fighting for removal of age limit for induction into INDs. So now they have accepted our suggestion not for the complete removal, but 53 age limit has been increased to 57. So that means the senior audit officers up to 57 will be considered for induction into INDs. This is an achievement of our consistent struggle. Okay, and it is yet to be notified. We will pursue this now.